இது என்னங்க அநியாயமா இருக்குது? வாரத்துல ஒரு 2 முறை தேங்காய் சட்னி செஞ்சுட்டேன். தேங்காய் சட்னிய தவிர உனக்கு வேற எதுவுமே செய்ய தெரியாதான்னு நம்மள வேற சீண்டி பார்த்துட்டாங்க. இதுக்காகவே 7 நாள் 7 வகையான சட்னி செஞ்சு அவங்கள டார்ச்சர் பண்ண போறேங்க. இன்னைக்கு டே 1ங்க. பீட்ரூட் சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு 2மே 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. மல்லி விதை 1 ஸ்பூன். ஒரு கைப்பிடி அளவு பீட்ரூட் சீவி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்திங்கன்னா வேகிறது கஷ்டம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 5 6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, வரமிளகாய், புளி, கருவேப்பிலை, உப்பு இதுதாங்க தேவையான பொருட்கள். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மல்லி விதையை சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 5லேருந்து 6 கூட எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சீவி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. பீட்ரூட் வதங்க மட்டும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் டைம் எடுக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து வதக்குங்க, இல்லைன்னா வேண்டாங்க. பீட்ரூட் நல்லா வதங்கின பிறகு தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை கம்மியாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மையாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.